காய்ஸ், அப்போ நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான், இங்கெல்லாம் இல்லை, மலையில் ஏறிட்டோம். இன்னும் ஒரு 500 மீட்டர் அவ்வளோதான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு, பசுமையாக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. எல்லாம் இங்கே விட அங்கே ஒரு பெரிய மலை தெரியுது, அது என்ன மலைன்னு தெரியல. அநேகமாக நத்த சிறுமலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சிறுமலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என் கூட வந்து யாருமே இங்கே இல்லை மக்களே. 5 பேர் வந்தால் 5 பேர் பின்னாடி தான் வராங்க. நான் கொஞ்சம் ஏமாவே வந்துட்டேன் பார்க்கணுன்னு. இப்போ பாருங்கள், எல்லாமே சாமி சித்தர் இல்லாமல் ஏன் மலை உச்சியில் போய் தவம் பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியலை. ஒருவேளை தனிமையை பண்ணியிருப்பாங்களா நான் தெரியல. இருக்கலாம், அப்படி தான் இருக்கணும். ஏன்னா கீழே இருந்தால் பொதுமக்கள் அனைவரும் வந்து போவாங்க, டிஸ்டர்ப் ஆகும், அவங்களால தவம் செய்ய முடியாது. அதனால தான் அவங்க வந்து மலை உச்சி யாரு கண்ணுக்கு தெரியாத இடத்துல தவம் பண்ணியிருக்காங்க. சவுண்டை பாருங்களேன். இந்த பூச்சி பேர் ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு மறந்துடுச்சு. கரைச்சாம்பூச்சி ஏதோ சொல்லுவாங்க. கரன்னு கரைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. இதுதான் இருக்குது எங்கே பார்த்தாலும். சட்டையெல்லாம் கழட்டிட்டே மக்களே, ஒரே வேர்வையாக இருக்குது. வெள்ளியங்கிரி மலை ஏறுறப்போ கூட ஒன்றும் தெரில மக்களே. இதுதான் இப்போ கொஞ்சம் பாதை செங்குத்தாக போகிற மாதிரி இருக்குது பாருங்களேன். முதல்ல 2 பேர் போயிட்டு வந்துட்டாங்க மக்களே. 2 போலீஸ் அண்ணாங்க மேலே போய் நான் கீழே இறங்கும்போது நான் மேலே ஏறணும். அப்போ தான் இப்போ வந்து யாருமே இல்லை மேலே, நாங்கள் மட்டும் தான் போகிறோம். ஆக்சுவலி இப்போ நான் மட்டும் தான் மேலே போகிறேன், பின்னாடி கீழே வராங்க. அப்படியே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு மக்களே. ஸோ வாரத்துக்கு ஒரு வாட்டியோ மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இந்த மாதிரி வந்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், எனர்ஜி கிடைக்கும் நம்மளுக்கு, பாடியில் ஹீல் ஆகும் நம்ம உடம்பு. நோய் இல்லாமல், டிப்ரெஷன் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல், மனக்கவலை எதுவும் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம்.